ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாவே இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமைனா லாங் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு இப்படி லேட் பண்ணுறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க கண்டிப்பாக நினைப்பீங்க. கொஞ்சம் லேட் ஆகுது, அதனால் மன்னிச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை இந்த 3 நாளும் சேர்ந்த வீடியோ தான் இது உள்ளே இருக்குது. ஸோ இது சனிக்கிழமை மதியத்துக்கான லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பக்கத்து வீட்டாக்காவே கேரளா பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கள நான் கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செய்ய தெரியல. வந்தோடனே பயங்கர ஃபாஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். அவங்க சிக்கன் நான் கழுவி கொடுத்துட்டேன். அதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. சிக்கனை ரொம்ப விடலை, கொஞ்சமாக தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அடுப்பில் இன்னொரு பெரிய பாத்திரம் வச்சுக்கிட்டு, ஏன்னா இதில் தான் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச சிக்கன் இருக்குது பார்த்திங்களா, அந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டாங்க. அப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. இப்போ அடுப்பில் வைக்கல, அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டாங்க. அடுப்புலேருந்து இறக்குனதும் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. கேரளா பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டாங்க. மிளகுத்தூள், தயிர், எலுமிச்சைப்பழ சாறு, வினிகர் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாங்க. புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சிக்கனையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இதில் சேர்த்துட்டு இதுக்கும் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ தான் ஆக்ஷனே இருக்குது. கை வச்சு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக இருக்குது, இல்லைனா பிரியாணி மசாலா கம்மியாக இருக்குன்னா, இப்போ நம்ம எது கம்மியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வாழை இலையை போட்டு மூடிடணும். நிறைய பேருக்கு கேரளா பிரியாணி பற்றி தெரிஞ்சிருக்கும். கீழே மசாலாவும் மேலே ரைஸும் இருக்கும். இருந்தாலும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பர்சனலாக கீழே பார்த்திங்கன்னா மசாலா இருக்கும், மேலே சோறு இருக்கும். ஸோ சோறு தனியாக, கூடவே இந்த மசாலாவும் வச்சு தான் சாப்பிடுவாங்க. மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர் பிரியாணி பார்த்திங்கன்னா சிக்கனு, அரிசி எல்லாமே மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. அந்த மாதிரி இருக்காது. மசாலா ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னொரு சைடு சோறுக்காக தண்ணி பாத்திரத்தில் வச்சாச்சு. இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆனியனை இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கரிஞ்சு போகக்கூடாது, ஃப்ரை பண்ணி தான் எடுக்கணும். அதே எண்ணெயிலேயே முந்திரி, திராட்சையும் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ நல்லா கொதித்து வந்த தண்ணியில் எலுமிச்சைப்பழ சாறு இருந்தது பார்த்திங்களா, அதை அந்த நம்ம சிக்கன் கூட சேர்த்துட்டோம். அதனுடைய தோல் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் சேர்த்துக்கிட்டாங்க. நல்லா வாசனையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த தோலை எடுத்துட்டாங்க. அரிசி சேர்த்துட்டு திரும்பவும் அதை சேர்த்துக்கிட்டாங்க. சோறு கூடவே நம்ம இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். இன்னொரு சைடு நம்ம இந்த மசாலாவுக்கு மேலே வாழை இலை போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். இது இந்த மசாலாவில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. தயிர், வினிகர் இது எல்லாமே சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, ஆல்ரெடி சிக்கன்லேயும் தண்ணி விடும், அதுவே போதும். அதுக்கப்புறமா சோறு ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த வாழை இலை மேலே போட்டுட்டு கடைசியாக சோறுக்கு மேலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு வெயிட்டான பாத்திரத்தை மேலே வச்சுட்டாங்க. தம்மு போட்டாச்சு. இப்போ சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் தான் மெயினான விஷயம் என்னென்னா, இன்னொரு பாத்திரத்தில் இந்த சோறு மட்டுமே தனியாக எடுத்து லேயர் லேயராக போடணும். அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நெய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த ரைஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, அதுக்கு நடுவில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, வெங்காயம், முந்திரி, திராட்சை, கேரட்டு இது எல்லாமே ஃப்ரை பண்ணது எல்லாத்துமே நம்ம மேலே மேலே பார்த்திங்கன்னா சோறு ஒரு லேயரும், ஸோ இதை நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் ஒரு லேயரும், நடுவில் நெய்யும் ஊற்றிக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வாழை இலை போட்டோம் பார்த்திங்களா, அதுக்கு கீழே மசாலா இருக்குது பாருங்கள். வாழை இலையில் கொஞ்சமாக ஒட்டி இருக்கிற சோறு எடுத்து அப்படியே நம்ம மெதுவாக எடுத்துக்கணும். அந்த மசாலாவில் அந்த அளவுக்கு போகாத அளவுக்கு எடுத்துக்கலாம். விடலாம், அந்த அளவுக்கு போகாத அளவுக்கு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வாழை இலையை விரிச்சிட்டு, ஸோ பிரியாணி, அதுக்கப்புறம் மசாலா, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி தான் இன்றைக்கி வச்சுருந்தேன் சிம்பிளாக. வேறு எதுவுமே செய்யலை. இது செய்யறதுக்கே ரொம்ப டைம் ஆகிப்போச்சு. ஆனால் எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பிரியாணிலாம் செஞ்சு முடிச்சு பாத்திரமும் கழுவியாச்சு. இந்த இட்லி செய்கிற வீடியோ பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா இட்லியும்
சாம்பார், தேங்காய் சட்னியே வந்து போதும்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது மட்டும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சிம்பிளா தான் வந்து செஞ்சிருந்தேன். சிம்பிளா செஞ்சிருந்தாலும் இங்கே தேங்காய் அரைச்சி ஊத்தி செய்வாங்க. டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு, நான் வந்து வெளி வேலைலாம் பார்க்க போயிட்டேன். ஏன்னா 7:30 மணிக்கே டிஃபன் ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னதால, நான் சீக்கிரமாவே எழுந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு வச்சுட்டேன். ஆனா கரெக்ட்டா 7:30 மணிக்கெலாம் வரவே இல்ல. அவங்க வந்து அதே வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ வந்து நல்லா சுத்தி சுத்தி நடந்து நடந்து ரொம்ப டயர்டா இருப்பாங்கன்னு அப்படின்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறமா நான் என்னோட வெளி வேலைலாம் முடிச்சுட்டு, குளிச்சு முடிச்சுட்டே வந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோட வேலை முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டு நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டே இருந்தேன் ஒன்று ஒன்றா. ரெடி பண்ணி வைக்கும்போதே வந்து அவங்களும் வந்துட்டாங்க கரெக்டாக. அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே நார்மலாக தான் நம்மளுக்கு இந்த பாத்திரம் கழுவுற வேலை என்றைக்குமே வந்து முடியவே முடியாது. சமையல் பண்ண மட்டும் எனக்கு பிடிக்குது. ஆனால் இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி ஓகே நம்மளும் சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சாப்பிட்டேன். அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருந்த பால்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் டீ போட்டிருந்தேன். எப்பவுமே இங்கே கேரளாவுக்கு வந்ததுலேருந்து ஒரு 1 இயர் தான் வந்து நான் டீ குடித்தேன். இங்கே வந்து கட்டன் சாயா குடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க டிஃபனுக்கு. அதுக்கப்புறம் என்னமோ தெரியல நான் சுத்தமாக வந்து டீ குடிக்கிறதே நான் விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து பால் கொஞ்சம் அதிகமாக வீட்டில் இருந்ததா அதனால் சரி ஓகே நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கிளாஸ் பாலாவது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானும் வந்து டிஃபன் கூட ஒரு கிளாஸ் பால் மட்டும் ஊற்றி வந்து சாப்பிட்டேன். மதியம் போலே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா மந்தி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு அண்ணா தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரும் டூருக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட போயிருக்காங்க. அதனால் வந்து அந்த அண்ணங்கிட்ட சொன்னதால கரெக்டான டைமில் அவங்களும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. மந்தி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுட்டு எந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும். சிக்கன் வாங்கிட்டு வந்த உடனே நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து தயிரும் வந்து இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்துன்னு வச்சுட்டேன். எந்த அளவுக்கு மசாலா ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சூப்பராக இருக்கும். அதனால தான் ஸோ ஈவினிங் போல் தான் செய்ய போகிறோம். அதனால் நான் மதியமே மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு சைடு பாஸ்மதி அரிசி வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். அதனால் ஒரு 4 மணி போலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு அதையும் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு சைடு மந்திக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மந்திக்கு வந்து வெங்காயம் அதிகமாக தேவை. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வந்து அரைச்சி தான் வந்து எடுத்து வைக்கணும். கட் பண்ணி சேர்க்கக்கூடாது. மல்லி, மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் இந்த காஞ்ச எலுமிச்சை அது எல்லாமே ஒரு பாத்திரத்துலேயும் நம்ம மந்திக்குன்னே ஒரு பாக்கெட்டில் வந்து மசாலா கொடுப்பாங்க. அதையும் எடுத்து வச்சுருக்கேன். மந்தி சோறு செய்யறதுக்காக அந்த பாக்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் கொடுப்பாங்க சன்ஃப்ளவர் ஆயிலு. ஆனால் நம்ம குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதால பத்தாதுன்றதுக்காக நான் கொஞ்சமாக வேறு சன்ஃப்ளவர் ஆயிலும் வந்து ஊற்றிக்கிட்டேன். எடுத்து வச்ச மசாலா எல்லாமே வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச எல்லா வெங்காயமும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா தக்காளி அதையும் வந்து பார்த்திங்கன்னா இது கூடயே சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து பச்சை வாடை போக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா தனியாக அந்த கவரில் இருந்தது அதை வந்து சேர்த்துக்கிட்டோம். தக்காளி சாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்கெட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த மேகி க்யூபு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்தாச்சு. இது எல்லாமே தான் வந்து மெயின் மந்தி சோறு அப்படி செய்கிறோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலா நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் வந்து ஊற்றிட்டேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பும் வந்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வெந்துலாம் போகல கரெக்டான வேவாக தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஓகே தான். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி வேகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் சேர்த்துக்கிட்டேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறமும் திரும்பவும் ஒரு முறை எல்லாமே உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அதிகமாக காரம் வந்து தேவையில்லை சோறுக்கு. ஏன்னா நம்ம சிக்கன் வந்து இருக்கும் பார்த்திங்களா அதுதான் வந்து ஜூஸியாக இருக்கணும். அப்புறம் காஞ்ச எலுமிச்சையும் கடைசியாக சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து விசிலுக்காக மட்டும் நான் கேஸ் மேலே வச்சுக்கிட்டேன். இவ்வளோ நேரம் நான் அடுப்பில் தான் வந்து செஞ்சுருந்தேன். இங்கே வந்து கேரளாவில் இந்த மாதிரி அடுப்பு இருக்கும். அதனால் அது மேலே வந்து எப்பயாவது ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து குக்கர் வச்சுக்கலாம். நம்ம ஊர் நார்மல் அடுப்பில் வந்து வைக்க முடியாது. எல்லா சைடும் அனல் போகும் பார்த்திங்களா. ஸோ இது கீழே மட்டும்தான் வந்து அனல் போகும். அதனால் நான் வந்து வச்சுப்பேன். கேஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா விசில் போகிறதுக்காக
கேஸ் மேலே வச்சுட்டு இன்னொரு சைடு சிக்கன் வந்து மசாலாலாம் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன். அதை வந்து இன்னொரு சைடு வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கணும். ஏன்னா வந்து சிக்கன் வந்து மந்திக்காக ஆவியில் வேக வைப்பாங்க. ஸோ நான் ஆவியில் வேக வைக்கல. அந்த சிக்கன் ஸ்டவ் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா சோறே வந்து அந்த தண்ணியில் தான் வேக வைப்பாங்க. அந்த மாதிரி நான் பண்ணலை. அதனால நல்லா வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு சைடு மந்திக்கு தேவையான 2 சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். தக்காளி சாஸ் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா தக்காளி வந்து பேஸ்ட்டு ரெடி. மயோனைஸ் வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட வெள்ளை 2 பூண்டு மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகு தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஊற்றிட்டு நல்லா இந்த அளவுக்கு பதமாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து மயோனைஸு வீட்டிலே வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு விசில் வந்துடுச்சு. விசில் நல்லா வந்து போனதுக்கப்புறம் கலருக்காக மஞ்சத்தூள் தண்ணியில் வந்து கலந்துட்டு மேலே மட்டும் லைட்டாக வந்து ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் வறுத்த சிக்கனை வந்து இந்த சோறுக்கு மேலே ஃபுல்லாக சேர்த்துட்டு நடுவில் கொஞ்சம் கேப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கப்புறம் நம்ம நெருப்பு கட்டி இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதை வந்து சார்கோல் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்கிட்டு நான் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். புகை வந்து ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம வந்து மூடி போட்டுடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சிக்கன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த புகை இறங்கி சூப்பராக வந்து ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கனை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ சோறு, சிக்கனு, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண வந்து தக்காளி சாஸு, மயோனைஸு இது எல்லாமே வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ திங்கக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. இன்றைக்கி வந்து தோசை தான் செஞ்சுருந்தேன். நேற்று வந்து இட்லி சாம்பார்லாம் செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் தோசையும் தேங்காய் சட்னியுமே போதும்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்தவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுக்காரங்கன்றதுக்காக ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து தக்காளி தொக்கு பிடிக்குன்றதுக்காக இன்னொரு டிஷ்ஷு எக்ஸ்ட்ரா செய்யலான்ட்டு அது கூடவே தக்காளி தொக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூடவே செஞ்சுருந்தேன். ஏன்னா வந்து மதியத்துக்கு சோறு, சாம்பார் அதுவே போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால் மதியம் சாம்பார் செய்ய போகிறோம் அப்படின்றதுக்காக தான் காலையில் தோசைக்கு வந்து சாம்பார் செய்யலை. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா தோசை, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு சைடு டீ வந்து போட்டு வச்சுட்டேன். அவங்களும் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. சோறு வந்து இங்கே கேரளா சோறு வந்து பார்த்திங்கன்னா அரிசி நல்லா குண்டு குண்டாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது அவங்க சாப்பிடுவாங்களான்னு தெரியல. அது ஒரு பெரிய டவுட்டாக இருந்தது. அதனால் இங்கே கேரளாவில் நெய்ச்சோறு அரிசின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த அரிசி போட்டு தான் வந்து நான் வந்து ரைஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இன்னொரு சைடு சாம்பார் வந்து நேற்று வந்து செஞ்சுருந்தேன் பார்த்திங்களா, அதே மெத்தடில் தான் இன்றைக்கும் சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளாவில் சிகப்பு தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை வாங்கிட்டு வந்திருந்தார். இதை வந்து பொரியல் பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீரையை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து அரைக்கீரை, சிறுகீரைலாம் அந்த கீரை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்டை கட் பண்ணிவிட்டு எடுப்பாங்க. வேறு சில கீரைலாம் இருக்குது, கீரை மட்டும் எடுப்பாங்க, தண்டை விட்டுடுவாங்க. ஸோ இந்த சிகப்பு தண்டு கீரைக்கு இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்டுலேருந்தே நம்ம மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்பிளாக தான் வந்து செஞ்சுருந்தேன். கடைசியாக வந்து தேங்காய், ஜீரகம், அப்புறம் காந்தாரி மிளகு இது எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி வந்து சேர்த்துக்கிட்டேன். கீரை பொரியல் செய்யும் போதே அவங்க வந்து சாப்பிட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால் டீட்டெயிலாக வீடியோ எடுக்க முடியல. இது கூடவே எல்லாருக்கும் ஒரு முட்டை தோசையும் அப்பளம், அதுக்கப்புறம் ஊறுகாய் இது எல்லாமே வச்சு தான் சாப்பிட்டாங்க. இந்த 3 நாளும் நான் நல்லா சமைச்சு போட்டதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் கோழிக்கோடு போயிருந்தப்ப அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு அல்வா தான் எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.